எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்வெர்ட்டர் எல்இடி ஓகேங்களா. 2600 mAh லித்தியம் அயான் பேட்டரி இன்வெர்ட்டர் எல்இடி அப் டு 4 ஹவர்ஸ் பேக்கப், 4 மணி வரைக்கும் பேக்கப் கிடைக்குன்னு போட்டிருக்குது ஓகேங்களா. இன்வெர்ட்டர் எல்இடி ஏசி டிசி எமர்ஜென்சி பல்ப் ஓகேங்களா. டிசி ஃபஸ்ட் கிளிக் பவர் 15 வாட்டு, டிசி செகண்ட் கிளிக் பவர் 9 வாட்டு ஓகேங்களா. அப்புறம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிகேஷன் ரேட்டட் வாட்டேஜ் ஏசி 15 வாட்டு அல்லது 30 வாட்டு, டிசி 9 வாட்ஸ் 15 வாட்ஸ் ஓகேங்களா. ரேட்டட் வோல்டேஜ் 220 240 வோல்ட் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். லூமினஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 LM/W போட்டிருக்கு. சிஆர்ஐ 85, ஒர்க்கிங் டெம்பரேச்சர் 10 டிகிரி சென்டிகிரேட் டு -10 டிகிரி சென்டிகிரேட் டு 50 டிகிரி சென்டிகிரேட். பவர் ஃபேக்டர் லெஸ் தென் 50 போட்டிருக்கான்னு தெரியல. ஓகே 0.95. பீம் ஆங்கிள் 180 டிகிரி. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா B22. கலர் டெம்பரேச்சர் 6500 K. சார்ஜிங் டைம் அப் டு 8 to 10 hours. எமர்ஜென்சி டைம் அப் டு 4 hours. சார்ஜிங் மெத்தட் ரீசார்ஜ் ஃப்ரம் மெயின்ஸ் பவர் வென் சுவிட்ச் ஆன். இது எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்களோ அப்போ அதுலேருந்து பேட்ரி ரீசார்ஜ் ஆகிக்கும் ஓகேங்களா. டிக் எதுவும் போடல. ஓகே 2025 எப்போ பண்ணி 2025 எப்போ வேணால் விச்சின் பண்ண டேட் எதுவும் சரியாக மென்ஷன் ஆகலை. ஓகே ஸ்டார்டிங் 2025 தான். ஓகே 2025 இருக்கலாம் மேபி. ஓகே அதுக்கடுத்து திருப்பிலாமா. ஓகே அதில் ஓகே இது ஃபார் ஓப்பன் ஃபிட்டிங் நான் டிம்மபிள் DOB பேஸ்ட் பீம் ஆங்கிள் லைஃப் அப் டு 35,000 hours. வைட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ரேஞ்ச் 100 வோல்ட் டு 300 வோல்ட் ஏசி அப் டு 85% எனர்ஜி சேவிங். வெரி லோ ஹீட்டிங். இன்பில்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஷார்ட் சர்க்யூட் ஓவர்லோட். இக்கோ ஃப்ரெண்ட்லி, நோ மெர்க்குரி. இது டவுட்டு தான். இன்பில்ட் ப்ரொடெக்ஷன் ஷார்ட் சர்க்யூட் டிடெக்ஷன் டவுட் தான். ஓகே இன்பில்ட் லித்தியம் அயான் பேட்டரி 2000 mAh பேட்டரி ஓகேங்களா. அப்புறம் 2 ஆம்பியர். யூஸ் லைக் எ டார்ச் ஓகேங்களா. சார்ஜிங் டைம் 8 to 10 hours ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஹோம், ஆஃபீஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், லாபிஸ், ஸ்டேர்கேஸ், கோரிடோஸா இதை போட்டிருக்கு. ஓகே வாஷ்ரூம் etc. யூசர் மேனுவல். வென் த இன்வெர்ட்டர் எல்இடி இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், வென் பவர் எலக்ட்ரிசிட்டி இஸ் அவைலபிள், இட் வில் கிவ் எ 100% லைட் இன்புட். நம்ம ஏசியில் கொடுத்தோம்னா கரண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு நல்ல பவர் கிடைக்கும். 100% போட்டிருக்கு. வென் மெயின் சப்ளை இஸ் கட் ஆஃப் இஸ் சுவிட்ச் அண்ட் சுவிட்ச் இஸ் ஸ்டில் ஆன், இன்வெர்ட்டர் எல்இடி வில் கண்டினியூ டு க்ளோ எ லூமின் லெவல் which will be reduced by 40 to 50%. எப்போ மெயின் சுவிட்ச் கட் ஆஃப் ஆகுதோ ஏசி பவர் போதோ நம்ம டிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். த பேட்டரி வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் சார்ஜ்டு இஃப் த சுவிட்ச் வில் பி இன் ஆன் மோட் வென் மெயின் பவர் எலக்ட்ரிசிட்டி இஸ் அவைலபிள். இது வந்து எப்போ ஏசி திருப்பியும் கிடைக்குதோ கரண்ட் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே சுவிட்ச் ஆன் ஆகிக்கும், சார்ஜ் ஏறிக்கும் ஓகேங்களா. இஃப் த பல்ப் இஸ் எப்படின்னா இந்த சுவிட்ச் ஏசி ஆனாக இருக்கும்போது பேட்ரி சார்ஜ் ஆகிக்கும். எப்போ ஏசி வந்து ஆஃப் ஆகுதோ கரண்ட்டு போகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பேட்டரியிலேருந்து கரண்ட் எடுத்து லைட் ஏற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஓகே இஃப் த பல்ப் இஸ் ஃபங்க்ஷனிங் கரெக்ட்லி ஆன் போத் ஏசி அண்ட் டிசி பவர், இஃப் வில் நாட் பி ஏபிள் டு ரீப்ளேஸ்மெண்ட், ப்ளீஸ் சார்ஜ் த பல்ப் ஃபார் அட்லீஸ்ட் 10 hours டு கிவ் யூ த டிசைட் பேக்கப். கண்டிப்பாக 10 மணி நேரம் இது சார்ஜ் பண்ணி போட்டுருக்கோங்களா. எல்இடி லைஃப் அண்டர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் கைடு ஒன்லி, லைட் அவுட்புட் மே நாட் பி கம்பேரபிள் ஓகேங்களான்னு போட்டிருக்கீங்க. வாங்க அந்த பொண்ணால் லைட்டாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே பொதுவாக வந்து என்ன போட்டிருக்குன்னா 30 வாட்ஸு ஏசி அண்ட் டிசி பல்பு மேட் இன் இந்தியா போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினேன்னா, நான் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து ஒரு சின்ன வண்டி வந்து வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு 4 வீலர், அதாவது
தோஸ்த் இந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. சரி இன்வெர்ட்டர் இல்லாட்டின்னு சொல்லிட்டாங்களே கரண்ட்டு போகல ஏன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு நாளைக்கும் 4 ஹவர்ஸாவது கண்டிப்பாக எரியுது. 4 ஹவர்ஸ் எரியுதுன்னா ஏசியில் போட்டால் நல்லா எரியுது. ஆனால் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டா எந்த வித ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா 100 வாங்கினேன், 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். 100 ருபீஸ்க்கு எதிர்பார்த்தது ஒரு வேளை எரியலாம் எரியாலும் போகலாம். ஆனால் எந்த வந்து பார்த்தீங்கன்னா எரியலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ்னாலே 3 நாளைக்கு 3-4 நாள் ஆயிடுச்சு. 9 10 மணிக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ எந்த வித லைட்டு போட்டால் எரியுது. நார்மல் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு, 9 வாட்ஸ் போட்டிருக்கு. இதில் வர பவர் கூட சரியாக பவர் வருது. ஆனால் இந்த ரேஞ்சுக்கு இப்போ 30 வாட்ஸ் போட்டு அட்லீஸ்ட் 10 வாட்ஸ் கூட இதில் சரியாக வரல. ஏதோ வருது. ஓகேங்களா. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து பாருங்கள். லென்த்து கம்பேர் பண்ணும்போது லென்த்து ரொம்ப நீளமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா நீட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அரைகுறையாக இருக்குது. இதுவும் 100 இல்லை 100 தான் இருக்கும். இது சரி 100 வச்சுக்கலாம். இது 100, இது 100. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. எப்படின்னா இது லைட் எல்இடி அட்டாச் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹீட் சிங்க் பிளேட்டு உள்ளே இருக்கும். ஓகேங்களா. ரவுண்டாக இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ தான் ஹீட்டை வந்து வெளியேற்றிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது பிரித்து காட்டல, இதை நான் பிரித்து காட்டுறேன். ஓகேங்களா. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு பிளாஸ்டிக்கு க்ளோஸ் பண்ணுறது. அப்புறம் ஒரு பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி. ஓகே. அதுக்கப்புறம் ஒயரு. அது வந்து ஏசிலேருந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. இந்த இது போர்டுக்கு வந்துடும். போர்டுக்கு வந்து அது பாட்டுக்கு எரியும். ஓகேங்களா. சப்போஸ் இது கட் ஆஃப் ஆச்சுன்னா இந்த பேட்டரியிலேருந்து பவர் வந்து இந்த லைட்லாம் எரியும். இது தரும்போது லைட்டாக மடங்கி போதான் இருந்தேன். நான் சரியாக கவனிக்கல. வாங்கும்போது அவசரமாக வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வேலைக்கு போயிட்டுருக்க டைமில் கிடச்சிது. சரி இது போட்டால் கிடைக்காது, இது எரிஞ்சாலும் பரவாயில்ல எரிட்டியும் பரவாயில்ல, சரி எரிஞ்சால் ஓகே, இல்லாட்டி உள்ளாட்டி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதோட எப்படி வச்சுருக்காங்க, எப்படி இதை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வாங்கிட்டேன். சரி 100 ருபீஸ் 100 போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி வந்து டைரெக்டாக இதுக்கு வந்துடும். இதுக்கு எல்லாமே இந்த ப்ராசஸ் பண்ணி இது வழியாக டிசி பவர் வந்து சார்ஜ் பேட்டரியில் இருக்கும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லைட்டில் எரியும். இந்த 18 வாட்ஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, 1 வாட்டு 18 வோல்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசியில் எரியுறது. ஓகேங்களா. அடுத்து இதுக்கு 2ஆம் கட்டத்தில் இருக்குது பார்த்திங்களா, 3 வாட் 3 வாட் தெரியுதுங்களா. ஓகே தெரியுது. ஓகே 3 வாட் 0.5 வாட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் டீசல் எரியக்கூடியது. ஓகேங்களா. இவ்வளோ இருக்கிறது டயோடு ஐசி இதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். பட் எந்த வித ஒரு ரிசல்ட் இல்லை. ஓகே சரி இது எப்படி செட்டப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் வாங்கினேன். இது என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா பல ட்ராபேக் இருக்குது. வளைஞ்சதுக்கு சரியாக இல்லை. ஓகேங்களா. அலுமினியம் பிளேட்டு குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அலுமினியம் பிளேட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் லாங் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. எப்படின்னா இது இருக்கும், இங்கேயும் ஒரு அலுமினியம் பிளேட் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சமாக இங்கே அலுமினியம் பிளேட் இருக்கும். இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் அலுமினியம் ஹீட் சிங்க் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி நான் வந்து செக் பண்ணிடலாம். எத்தனை வோல்ட் இந்த பேட்டரியில் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ரெடியாக மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். மல்டிமீட்டரில் எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது திருப்பி கண்டினியூ மோடில் வச்சு கண்டினியூ வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே வருது. மைனஸு ப்ளஸ்ஸு சரி கண்டினியூ மோடு போட்டாச்சு. போட்டு நம்ம DC 20 எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. DC 20 பாருங்கள் 3.79. ஓகேங்களா. 3.79.
ஆனால் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரில, சார்ஜ் ஏறுது என்ன ப்ராப்ளம்னு தெரில, இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, எதுக்கு பவர் வருதான்னு பார்த்துடலாம். டிசிக்கு தென் டிசி இதில் வச்சு பார்த்துடலாம். மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. இதுக்கு இப்போ ஓகே, இதுக்கு மேலேயும் பவர் வருது, என்னென்னு தெரில ஏரியல. ஓகே, ஆனால் ஏசியில் நல்லபடியாக ஏசியில் ஒர்க் ஆகுது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு 15 வாட்ஸ் அந்த பவர் கூட 9 வாட்ஸில் வர பவர் கூட இதில் இந்த பல்பில் வர பவர் கூட இதில் அந்த அளவுக்கு இல்லை, இதோட கம்மியாக தான் வருது. ஏதோ ஓகேங்களா. ஆனால் கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எந்த வித இதுவும் வரல. ஓகே, இது வாங்குறது வாங்காதது உங்கள் விருப்பம். ஆனால் ஒரு கம்பெனி ஐட்டத்தில் ஒன்று பார்த்துருக்கேன், நான் வாங்கலை, பார்த்துருக்கேன். அது எப்படின்னா இதே மாதிரி சார்ஜ் ஏறும்போது ஏறிக்கும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சார்ஜ் நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லாட்டி, ஆனால் ஓரளவுக்கு ஒரு 9 வாட்ஸாவது நல்ல பவராக இருக்குது, நல்ல கம்பெனி ஐட்டங்கள். ஓகேங்களா. அதுன்னு பார்த்திங்கன்னா இப்படி டச் பண்ணாலே போதும். சப்போஸ் இது இன்வெர்டர் பேட்டரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது இந்த ஹோல்டர்லேருந்து கழட்டிட்டு இப்படி நீங்கள் 2 இதையும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இது எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு நம்ம டார்ச் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது அந்தளவுக்கு எதுவும் ஒர்க் ஆகலை. ஓகே, இது 100 ருபீஸ் தான். ஓகே, ஒரு பேட்டரி இருக்குது. பேட்டரிக்கு ஒரு 20 ருபீஸ் கூட போட்டுக்கலாம். 20 ருபீஸ் டு 30 ருபீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி. ஓகே, இது லைட்ஸ்க்கு ஒரு 30 ருபீஸ் போட்டுக்கலாம். அப்படி பார்க்கலாம். ஓகே, 100 ருபீஸ் ஓகே தான். லாஸுன்னா பெருசாக அந்தளவுக்கு லாஸ் இல்லை. பேட்டரி இருக்குது. பேட்டரி நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு லைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டும் தேவைப்பட்டால் வேறு நம்ம ஆப்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு நம்பி இது ஆகும்னு சொல்லிட்டு நம்பி வாங்குறவனுக்கு இது கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் இது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலாம் ஏமாற்றமாக இருக்கலாம். இது வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம்.